பார்த்த பிறகும் அந்த நாய்க்கா வண்டி அழுகுறாங்க, நாய்க்கா வண்டி பேசுகிறாங்க. ஏன் இவ்வளோ சென்டிமெண்ட் உள்ள நீங்கள், இவ்வளோ இறக்கம் உள்ள நீங்கள், ஞாயிற்றுக்கிழமையான ஆடு கோழியெல்லாம் வாங்கி அறுத்து திங்கக்கூடாது இல்லை, ஆனால் மரத்தை வெட்டக்கூடாது. ஆனால் நம்ம மரத்தை வெட்டி நாற்காலி செஞ்சுக்கிறது இல்லையா, கட்டில் செஞ்சுக்கிறது இல்லையா? அதிலே கேட்குறாரு, எல்லாமே ஒரு உயிர் தான், கொசு கடிச்சா மட்டும் கொசுவை மட்டும் அடிக்கிறீங்க. கொசுவையும் கொல்லக்கூடாது, கொசுவெல்லாம் வளர்க்க சொல்லணும். இந்த நடிகைலாம் டாட்டாய்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது, வீட்டில் காயில் வைக்கக்கூடாது, ஏன்னா வளங்க சும்மா ஒரு ஃபேண்டஸியாக தன்னை ஒரு பெரிய மாடர்ன் வியூவாக, நான் ஒரு சமூக ஆர்வலர், இப்போல்லாம் புதுசு புதுசாக முளைக்கிறான். டேய் சமூக ஆர்வலர்னு ஒரு வார்த்தையே இல்லை, எனக்கெல்லாம் போடுவாங்க சொல்லுவாங்க, போடாதீங்க. பேசிக் ப்ராட்டப் சுயம் ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்க வேண்டியது சமூகத்து மேலே ஆர்வம். அந்த பிராண்டை ஆக்குறீங்க, எல்லாரும் சமூக ஆர்வலர் இருக்கணும். இவங்க சும்மா ஒரு செயற்கைக்காக பேச, அந்த ஷோவில் உட்காந்து பேசினவங்கள பாருங்கள். நீங்கள் ஏன் ராத்திரியில் போகிறீங்கன்னு கேட்குறாங்க, வெள்ளையா போகிறீங்க அப்படி கேட்குறாங்க. நாய் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க, நாய் இருக்கிற இடத்துக்கு ஏன் போகிறீங்க? இது இந்த ஊட்டி கொடைக்கானல் கூட அது சொல்லலை. சிறுத்தை நடமாடுதுன்னா வனத்துறை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போடுது. சிறுத்தையெல்லாம் இருக்குது, பாதுகாப்பாக இருங்கன்னு தான் சொல்கிறாங்க. பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க, கால்நடைகளை பத்திரமா வச்சுக்கின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் ராத்திரியில் வெளியே போங்க, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது, கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது தம்பி, நீங்கள் இந்த நேரத்துக்கு போகக்கூடாதுன்னு அதை சொல்கிற அளவுக்கு எப்படி ஒரு வலிமை வருது.